வணக்கம் நண்பர்களே, மற்றும் முறை கோம்பை ஸ்டுடியோ மூலம் வந்தவர்களே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் கோம்பை சிவா. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான தொகுப்பு. இது பார்த்திங்கன்னா எல்லோருமே மிகவும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் உண்டான விடையாக இந்த ஒரு தொகுப்பு உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அதுலேருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்த கோயில் புறாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கோயில் புறாக்களை நாம் வீட்டில் வளர்க்க முடியாதா என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். என்னுடைய நான் வளர்த்த முடியல ஒரு முறை நான் அந்த புறாக்களையும் வளர்த்துருக்கிறேன். அதில் என்ன ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது, அந்த ரிசல்ட்டை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆகவே அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இது வந்து நடக்குமா நடக்காதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த புறாக்கள் வந்து என்னுடைய அந்த பாத்ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த டாய்லெட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் இருக்கும். எலிவேட்டர் சின்னதாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அங்கே வந்து கூண்டு கட்டி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சிது. இந்த ஒரு கோயில் புறாக்கள் சொல்லக்கூடிய அந்த கோயில் புறாக்கள் குஞ்சு பொறிச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது வரையும் நமக்கு தெரியாது. குஞ்சு பொறிச்சிருக்குன்னு தெரியாமல் இருந்தது. நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணலான்னு போகும்போது இந்த 2 குஞ்சுகள் ஒரு 10 நாள் 15 நாட்கள் பொருந்திய அந்த குஞ்சுகள் அங்கே இருந்தன. 2 குஞ்சுகள் அங்கே இருந்தன. அந்த குஞ்சுகளை அப்படியே எடுத்து சரி எனக்கு வந்து இந்த பறவைகள் மீதும் இந்த விலங்கினங்கள் மீதும் மிகவும் ஒரு நல்ல ஒரு பிரியம் இருக்கிறது. ஆகவே தான் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது, எடுத்து எங்கேயும் தூக்கி போட்டக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த 2 குஞ்சு புறாக்களையும் எடுத்து இந்த வெளியில் வந்து கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு பறவையினம், இந்த புறா இனம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் புறா என்று சொல்வார்கள். இந்த கோயில்களிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் கோயில் புறாக்கள் இது போன்ற வீடுகளின் முட்டத்திலோ அல்லது வந்து இடம் கிடைக்குதோ ஜனலின் அகத்திலோ உள்ளேயோ புறத்திலோ எங்கே இடம் கிடைத்தாலுமே அங்கேயே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சில வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த அரிசிலாம் போட்டு வைப்பாங்க. வெளியே வந்து பறந்து வந்து சாப்பிட்டு போவோம். நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வீடுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். சும்மா தீனி போட்டு வைப்பாங்க, அரிசியோ இல்லை ஏதோ ஒன்று அந்த மொட்டை மாடியில் போட்டு வச்சாங்கன்னா வந்து சாப்பிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இந்த புறாக்களை வந்து நேசிக்கக்கூடிய அன்பர்கள், கோயில் புறாக்கள் என்றால் அதற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மைக்கு ஏற்ப அதை வந்து ஒரு பிரியமாக நிறைய பேர் இது போன்ற ஒரு அரிசிகளை எல்லாம் விட்டு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன ஒரு உதவிகரமான ஒரு உபயோகமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அளவுமே அது பார்க்கிறோம். நானும் பார்த்துருக்கிறேன் நிறைய வீடுகளில். அப்பொழுது என்னுடைய கதைக்கு வருவோம். என்னுடைய பிரச்சனை என்னன்னா 2 குஞ்சுகளையும் எடுத்து அது வந்து ஒரு 20 நாள் குஞ்சு என்று வைத்து போகலாம். நாங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கும் போது அது உள்ளெல்லாம் அடிக்கிற அந்த வெள்ளெட்டு சந்தெல்லாம் அடிக்கும் பொழுது உள்ளே பார்த்தா அது 2 குஞ்சுகள் இருந்தாலும் அந்த 20 நாள் குஞ்சுகள் எடுத்து எப்படியாவது வளர்ப்பு. ஆனால் நான் புறா வளர்த்துருந்த அனுபவத்தினால அந்த குஞ்சுகளை எடுத்து என்னுடைய வாயிலே நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒற்றை எல்லாம் வாயில் போட்டு மென்று கடைசியாக வந்து உப்பு ஊதி அது ஒரு தெரிஞ்சுதான் தான் புறாக்களை வளர்க்க முடியும். அந்த மாதிரி அதை வளர்த்து ஒரு 1.5 மாதம் 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த ஒரு நிலையிலே அது வந்து கூண்டுக்குள்ளேருந்து வெளியே விட்டு பார்த்தேன். அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. ஒரு 2 நாள் கூட இருக்காது. ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சுற்றிட்டு இருந்தது. சரி தங்கிடுச்சி போல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்ட உடனே என்னுடைய புறாக்களுடனே அதுவும் இருந்தது. என்னென்ன புறாக்கள் இருந்தன அந்த காலகட்டத்தில் புறாக்களும் இருந்தன. அது கூட இந்த 2 குஞ்சுகளுமே வளர்ந்து ஒரு 1.5-2 மாதங்கள் குஞ்சுகளாக சுற்றி திரிந்தன. ஒரே நாள் அது திறந்து விட்டேன், கேஜிலேருந்து திறந்து விட்டு வெளியே உள்ள கூண்டுக்குள்ளே வெளியே மேய்ஞ்சி இருந்தது. சரி போவாதுன்னு நினச்சேன். அப்புறம் ஈவினிங் வந்து என்னுடைய புறாக்கள் அனைத்துமே கூட்டில் வந்து அடைந்து விட்டேன். அந்த 2 குஞ்சுகள் மட்டும் திரிந்து கொண்டே இருந்தேன் வெளியே. என்னடா இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். உள்ளே போக மாட்டேங்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த ஒரு வில்லங்கம் நடந்து விட்டேன். எப்படி நடந்ததுன்னா, சரி எப்படி உள்ளே போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் 20 நாள் குஞ்சுகள் எடுத்து அதை வந்து வாய் தீனிட்டு அதை வளர்த்து அதை வந்து அது பரிமாறி அதை நான் வளர்த்துருக்கிறேன். என்னோடய வாய் மூலமாகவே அதை அந்த உணவை செலுத்தி அதை அந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறேன். ஒரு 2 மாத குஞ்சுகளாக வளர்த்துருக்கிறேன். ஒரு மாதம் 10 நாட்கள் நான் வளர்த்துருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குஞ்சுகள் தங்கிவிடும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்திலே அதை யோசித்து பார்க்கும்பொழுது அதை உள்ளே தொடுக்கும்போது புறா வாழப்பட்டது 2 குஞ்சுகளுமே பறந்துவிட்டோம். போயிட்டு சரி வரோம் சொல்லிட்டு பார்த்தா ஒரு 2 நாள் கழித்து 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த புறாக்கள் வந்த மாதிரி இல்லை. ஆகவே அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய இயல்புகள் கண்டிப்பாக நம்மிடம் தங்காது என்பதை புரிந்துவிட்டது. அது பிளட் லைன்லேயே வந்து இருக்குது. அந்த கோயில் புறாக்கள் இந்த மாடுகளில் சேர்ந்த புறாக்கள் எல்லாம் பிளட் லைன்லேயே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் தங்காது. நம்ம என்ன தான் எடுத்து வளர்த்தா கூட தங்காது. இது வந்து நம்முடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபருக்கு அவர் வந்து கேட்டிருந்த கேள்வி. அது போன்ற புறாக்களை எடுத்து வளர்க்காதீர்கள் தயவு செய்து. அதுபடி வரும், நம்ம தீனி போட்டோமா சாப்பிட்டு போட்டோம். அது எங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கணுமோ அங்கே பொறிச்சிடும். ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வீட்டில் அன்பாக வளர்க்கக்கூடிய பறவை இனத்திலே புறா இனங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே இந்த புறாக்களை நாம் நேசிக்க மட்டுமே கற்றுக்கொள்வோம். இந்த கோயில் புறாக்களை நாம் வளர்க்க முடியாது. வளர்த்தாலும் அது நம்மிடம் தங்காது என்பதை புரிந்து கொண்டு ஒரு வீடியோவை நீங்கள் எனக்கு நல்ல ஆதரவை தந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே. மற்றொரு வீடியோவில் அதாவது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.